இந்தியன் ஃபுட்பால் டீமோட கேப்டனான சுனில் சேத்ரி தன்னோட ஓய்வை வந்து அறிவிச்சிருக்காரு. அதுவும் எப்போ ஓய்வு பெற போறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வேர்ல்டுலேயே ஃபுட்பாலில் அதிகப்படியான கோல் அடித்த இடத்துல வந்து 4வது இடத்துல அவர் இருந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து ஓய்வை அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா இதுவரைக்கும் எந்த ஒரு ஃபுட்பால் உலகக்கோப்பையிலையும் பங்கேற்றதே இல்லை. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. சுனில் சேத்ரி 1984ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேசத்தில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வந்து பிறந்தார். அவர் வந்து இப்போது இந்தியன் டீம் கேப்டனாக இருந்துகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 39 வயசாகுது அவருக்கு. இது வரைக்கும் ஆனால் இந்தியன் ஃபுட்பால் டீம் வந்து எந்த ஒரு உலகக்கோப்பையிலையும் வந்து விளையாடினதே வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா அது வந்து தகுதி பெற்றதே வந்து கிடையாது. இந்திய நாட்டில் கிரிக்கெட்டுக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு ஃபுட்பாலுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு வந்து கேட்டால் என்னை பொறுத்த வரையில் கிடையவே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் சுனில் சேத்ரி அவர்கள் இப்போது இந்தியன் ஃபுட்பால் டீமோட கேப்டனாக இருந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வரப்போகிற ஜூன் மாதம் 6ஆம் தேதியோட குவைத் கூட வந்து ஃபுட்பால் உலகக்கோப்பை தகுதி பெறத்துக்கு தகுதி சுற்று மேட்ச் நடக்கும்ல, அதுக்கு வந்து மேட்ச் நடக்குது. அந்த மேட்சோட வரப்போகிற ஜூன் 6ஆம் தேதியோட அவர் வந்து அதில் பங்கேற்றுட்டு அதில் விளையாண்டுட்டு அதோடு அவர் வந்து ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத ரிட்டையர்மெண்ட் டேட்டையும் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் இந்தியன் ஃபுட்பால் டீமில் வந்து யார் கேப்டனாக இருக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. பட் ஆனால் இவரோட சிறப்பு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, வேர்ல்டுலேயே வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பிளேயர் இருக்காங்க அதிகமாக வந்து கோல் அடித்த பிளேயர்ஸ். இவர் வந்து 4வது இடத்துல இருக்கார். ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ, லியோனல் மெஸ்ஸி, கிலியன் எம்பாபே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சுனில் சேத்ரி அதிகப்படியான கோல் அடிச்சிருக்காரு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து ஃபுட்பால் டீம் எது இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அர்ஜென்டினா டீம் இருந்துட்டு இருக்குது. இப்போது நம்ம இந்தியாவோட ஃபுட்பால் டீம் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது பார்த்தோன்னா 121வது இடத்துல இருக்குது. இப்போ கிரிக்கெட்டில் வந்து பார்த்தோன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குல்ல, அந்தளவுக்கு ஏன் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல? இங்கே தான் வந்து பொலிட்டிக்கல் பாலிட்டிக்ஸ் எல்லாமே இருக்குது. நம்மளை விட மக்கள் தொகை குறைவான நாடுலாம் வந்து இருக்கிற கண்ட்ரிலாம் இருக்குது. ஏன் கத்தார் எடுத்துப்போமே, கத்தார் நிறையா கண்ட்ரிஸ் இன்னும் வந்து கம்மியாகவே இருக்குது. அர்ஜென்டினா அது எல்லாமே வந்து கம்மி தான் மக்கள் தொகையில். நம்மளோட மக்கள் தொகை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தான் உலகத்திலே ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கோம். 2வது இடத்துல சைனா இருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டிலேருந்து ஒரு 11 பேரை வந்து சரியான ஒரு பிளேயரை கூட எடுக்க முடியல அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு கேவலமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கு அது பெரிய தலைக்குறைவு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒலிம்பிக் அப்படின்னு வந்தாலே அந்த ஒலிம்பிக்கில் வந்து மற்ற நாடு எல்லாம் எத்தனை தங்கம் வின் பண்ணும் அப்படின்றதுல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம நாடு வந்து பதக்கப்பட்டியலில் நம்ம இணையோமா அப்படின்றத தான் வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். இது ரொம்பவே கேவலமான விஷயம். கிட்டத்தட்ட ஒரு நாட்டில் 150 கோடி மக்கள் தொகையில் 30, 40, 50 தங்கம் கூட வின் பண்ணலாம்னா என்னத்தை சொல்கிறது? ஒரு சமூகத்தில் அந்தஸ்துள்ள ஒரு மனிதர்களே வந்து இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து தகுதி பெற வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால் வந்து நாட்டுக்கு பெருமை வருதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சில பேர் மட்டும்தான் வந்து தங்கம் வின் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சுனில் சேத்ரி அதான் ஜூன் மாதம் 6ஆம் தேதியோட அவர் வந்து ரிட்டையர் ஆகிறாரு. இதுக்கப்புறம் வந்து இந்தியன் டீம் வந்து தகுதி பெறுமா அப்படின்னு வந்து கேட்டால் கஷ்டம்தான் ரொம்ப. இன்னும் கிட்டத்தட்ட இவரை மாதிரி ஒரு பிளேயர் வந்து மீண்டும் வந்து ஃபுட்பால் டீம் கிடைப்பாரா அப்படின்னு வந்து கேட்டால் வந்து என்னை பொறுத்தவரை ரொம்ப ரேர்னு தான் வந்து நான் சொல்லுவேன். இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீமில் எப்படி வந்து 10 டீம் வந்து டாப் 8ல் இருக்கோ, சரி டாப் 10ல் இருக்கோ, அந்த 10 டீம் வந்து டைரெக்டாக வந்து குவாலிஃபிகேஷன் ஆகிடுவாங்க வேர்ல்டு கப்புக்கு, கிரிக்கெட் வேர்ல்டு கப்புக்கு. அதேமாரி தான் ஃபுட்பாலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 36 டீம் வந்து இருந்தால் தான் அந்த FIFA வேர்ல்டு கப்பில் குவாலிஃபை ஆக முடியும் டைரெக்டாகவே. மீதி எல்லாமே வந்து இந்த குவாலிஃபிகேஷன் மேட்ச். இப்போ எப்படி கென்யாலாம் வந்து கிரிக்கெட்டை விளையாடிக்கிட்டு இருக்காங்க. கென்யா, ஜிம்பாப்வே, அயர்லாந்து இந்த மாதிரி வந்து விளையாண்டு குவாலிஃபை ஆகிறாங்களோ அதே போல் தான் வந்து ஃபுட்பால்லையும் குவாலிஃபை மேட்சஸ் விளையாண்டால் மட்டும்தான் வந்து இந்தியாவால் குவாலிஃபை ஆக முடியும். அப்படி குவாலிஃபை ஆகாமல் வந்து உள்ளே வரணும் அப்படின்னா ரொம்பவே வந்து கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து ரேங்கிங் வைஸில் வந்து மேலே போகணும். அப்படி மேலே போனால் மட்டும்தான் வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஃபீஃபாவில் விளையாட முடியும். நம்ம வந்து ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம். ஆனால் இது போன்ற ஒரு பிளேயரை வந்து திரும்ப கிடைக்க போகிறது கிடையாது. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.